இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா. திருமாவேலனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி 29. பெரியோர்களே தாய்மார்களே. சென்னை மாகாணத்தில் பயங்கரவாத இயக்கம் என்பது இறந்து பிறந்த குழந்தை என்று அன்றே சொன்னார் பாரதியார். காங்கிரஸ் இயக்கம் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்று பிரிந்தபோது தீவிரவாதிகள் பக்கம் இருந்த பாரதி, பிரிட்டிஷாரை அச்சுறுத்தும் பல போராட்டங்களை செய்த வ.உ.சிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் நண்பராக இருந்த பாரதி, வாஞ்சிக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்த வ.வே. ஐயரோடு நட்பு பாராட்டிய பாரதி, 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தீவிரவாத எண்ணம் கொண்ட இளைஞர்களை ஊர் ஊராக போய் திரட்டிய நீலகண்ட பிரம்மச்சாரியுடன் வாழ்ந்த பாரதி, சென்னை மாகாணத்தில் பயங்கரவாத இயக்கம் என்பது இறந்து பிறந்த குழந்தை என்று சொன்னதற்கு என்ன காரணம்? இந்த மண்ணில் அதிதீவிர கம்யூனிஸ்டுகள் அழித்தொழிப்பு போராட்டத்தை நடத்தி பார்த்தார்கள். தமிழ் தேசிய போராட்டக்காரர்கள் வெடிகுண்டுகளை வைத்து பார்த்தார்கள். இந்து தீவிரவாதம் தனது கோர முகத்தை காட்டியது. இஸ்லாமிய பயங்கரவாதம் தனது கொடூரத்தை நடத்தவும் செய்தது. இவர்களின் சித்தாந்தங்களை ஆதரிப்பவர்கள் தமிழ் சமூகத்தில் ஏராளம் ஏராளம். இவர்களுக்கு தமிழ் மக்கள் தரும் ஆதரவும் தாராளம் தாராளம். ஆனால் இந்த வன்முறை சம்பவங்களை மக்கள் ஏற்பார்களா என்று பார்த்தால் ஏமாற்றம் ஏமாற்றம். ஏனென்றால் வன்முறை பாதைக்கு தமிழர்கள் எப்போதும் தூரமாகவே இருந்துள்ளார்கள். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற சமூக சீர்திருத்த இயக்கத்தை கட்டிய தந்தை பெரியார் அதனை பிரச்சார இயக்கமாகத்தான் வடிவமைத்தார். எல்லோரும் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்ற பெரியார் தனது வாழ்நாளில் கத்திக்கு வேலை கொடுக்கவில்லை. பெட்ரோலும் தீக்குச்சியும் வைத்துக் கொள்ளுங்கள், தேதி குறிப்பேன் என்ற பெரியார் தன் வாழ்நாளில் தேதி குறிக்கவே இல்லை. நீங்கள் ஏன் அமைதி வழியிலான போராட்டம் போதும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, வன்முறையை நம்மால் ஒத்துக்க மாட்டான், ஒரு பெரிய திருடனையே போலீஸ்காரன் பிடிச்சு அடித்து இழுத்துட்டு போனால் பாவம் இந்த அடி அடிக்கிறானே என்று வருத்தப்படுவான் தமிழன். இந்த தமிழனிடம் அகிம்சை வழியில் தான் இயக்கம் நடத்த முடியும் என்றார் பெரியார். மக்களை ஒரு சித்தாந்தத்தை நோக்கி மடைமாற்றம் செய்யாமல் அவர்களை ஆயுத போராட்டத்தின் பக்கம் திருப்புவது மிக ஆபத்தானது. பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், சுந்தரலிங்கம், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை போன்ற பாளையக்காரர்கள் பிரிட்டிஷ் இராணுவத்தால் பழிவாங்கப்பட்ட பிறகு 100 ஆண்டு காலம் தமிழகத்தில் மயான அமைதியை நிலவியது. சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சியும் வந்த பிறகுதான் மீண்டும் தீவிரவாத எண்ணம் துளிர்விட்டது. வ.உ.சியின் கைதுக்கு பிறகு திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடந்த வன்முறையில் அரசு அலுவலகங்கள் உடைக்கப்பட்டன. எண்ணெய் கிடங்குக்கு தீ வைக்கப்பட்டது. அப்போது தூத்துக்குடி சப் கலெக்டராக இருந்து பொதுமக்களை அடித்து நொறுக்கியவர் ஆஷ். அவர் உத்தரவிட்ட துப்பாக்கி சூட்டில் 4 பேர் பலியானார்கள். தூத்துக்குடி கலெக்டராக இருந்த விஞ்ச் விடுமுறையில் செல்ல அங்கு பொறுப்பு கலெக்டராக வரும் ஆஷ் குற்றாலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் மட்டுமே குளிக்க வேண்டும், இந்தியர்கள் அப்போது குளிக்க கூடாது என்று நிறவரி தடை போட்டார். 5 அறிவில் மூட்டிய அந்த அனல்தான் யாரை கொல்லலாம் என்று முடிவெடுக்கும் போது முதல் பெயராக ஆஷ் பெயர் முன்மொழியப்பட்டது. தமிழகத்தில் எங்கெல்லாம் தீவிரவாத இயக்கங்கள் உள்ளன என்று மாகாண அரசு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் எழுதி கேட்டபோது திருநெல்வேலி ஆட்சியர் மட்டும்தான் இங்கு அதுபோன்ற ரகசிய அமைப்புகள் நிறைய செயல்படுகின்றன என்று கடிதம் எழுதினார் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் சிவசுப்பிரமணியமும் இரா வெங்கடாச்சலபதியும். எனவே இந்த அமைப்பினர் நடமாற்றம் பொது சாவடிகள் நூலகங்களில் தான் இருக்கும் என்று யோசித்த ஆஷ் அந்த இடங்களில் எல்லாம் சோதனைகளை அதிகப்படுத்தினார். இந்த சோதனைகளை மீறி வளர்ந்ததுதான் அபிநவ பாரத சமாஜம். இதன் தலைவர் தஞ்சாவூரை சேர்ந்த நீலகண்டன். இவர் திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கத்தில் குமாஸ்தாவாக இருந்தவர். வரலாற்றில் பல இடங்களில் நீலகண்டன், நீலகண்ட பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி, சாமி, நாராயண தூபே, குருஜி, பரத்வாஜ் என்ற பெயர்கள் வரும். இவை அனைத்துமே ஒரே ஆளின் பெயர்தான். தனது இயக்கத்தில் யார் வந்து சேர்ந்தாலும் அவர்களது பெயரை முதலில் மாற்றி வைத்து விடுவார். புதுச்சேரியில் இருந்து சூரியோதயம், தர்மா ஆகிய இதழ்களை நடத்தியவர் இவர். பாரிஸில் இருந்து வந்தே மாதரம் இதழையும், பெர்லினில் இருந்து தல்வார் இதழையும், ஜெனீவாவில் இருந்து இந்தியன் சோசலிஸ்ட் இதழையும் வரவழைத்து பரப்பியவர் இவர். தன்னை அவர் தலைவராக காட்டிக்கொண்டது இல்லை, சாமியாராகத்தான் காட்டிக்கொண்டார். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை, ஓட்டப்பிடாரம், புனலூர் ஆகிய ஊர்களுக்கு சாமியாராகவே வந்து போனார். அபினவ் பாரத சமாஜம் என்பது நம்மவர்களுக்கு வாயில் நுழையாது என்பதால் பாரத மாதா சங்கம் என்று புரியும் பெயரில் சொன்னார். இந்த நீலகண்டனோடு கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சங்கரகிருஷ்ணன் என்பவரும் இருப்பார். ஆஷை சுடும்போது வாஞ்சியுடன் மணியாட்சிக்கு வந்த இன்னொருவர் இந்த சங்கரகிருஷ்ணன் தான்.
நீலகண்டனை மகான் என்று அறிமுகம் செய்து வைப்பார் சங்கரகிருஷ்ணன். மகான் என நம்பி பேச ஆரம்பித்தவர்களின் எண்ணத்தை அறிந்து கொண்டு பேச்சு பிறகு அரசியலாக மாறும். விடுதலை ஆர்வம் இருப்பவராக இருந்தால் அவரை தன்னுடைய பூஜைக்கு வரச் சொல்வார். பாரத மாதா சங்கத்தின் முதல் கூட்டம் தென்காசியில் நடந்தது. மடத்துக்கடை சிதம்பரம் வீட்டின் மாவிலை தோரணம் கட்டப்பட்டது. உள்ளே லட்சுமி சரஸ்வதி படம், ஓரமாக காளி படத்துக்கு பூமாலை போட்டு முன்னால் குத்துவிளக்கு வைக்கப்பட்டது. தெருவில் செல்பவர்களுக்கு ஏதோ பூஜை நடக்கிறது என்று நினைப்பார்கள். உள்ளே உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டிருப்பார் நீலகண்டன். வந்தே மாதரம், நாம் எல்லா வெள்ளையர்களையும் கொல்ல வேண்டும், இந்த சங்கத்தின் செயல்பாடுகளை வெளியிடக்கூடாது, இந்த சங்கத்துக்காக நமது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும், யார் ஒருவன் இந்த சங்கத்தின் ரகசியங்களை வெளியிடுகிறானோ அவன் நரகத்துக்கு போவான், மேலும் கோஷனை போல கொலை செய்யப்படுவான், நாம் இப்போது குடிக்கும் குங்குமம் நீர் வெள்ளையனின் இரத்தமாகும் என்று உறுதிமொழியை ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். ஒரு குடம் தண்ணீரில் குங்குமம் கலக்கப்பட்டு இருக்கும். அதை எடுத்து குடித்துவிட்டு தனக்கு வைக்கப்பட்ட மாற்று பெயரை அந்த உறுதிமொழி பத்திரத்தின் கீழே எழுத வேண்டும். ஒரு கத்தி இருக்கும். அதை எடுத்து தனது கட்டை விரலில் கீறி வலியும் இரத்தத்தை அந்த பெயருக்கு அருகில் ரேகையாக இட வேண்டும். இந்த காகிதங்களை திரட்டி கொண்டு கிளம்பி விடுவார் நீலகண்டன். நான் ஒரு தேதி குறிப்பேன். அந்த நாளில் பிரிட்டிஷ் அதிகாரிகளை பல்வேறு இடங்களில் பல்வேறு தேசபக்தர்கள் சுட்டுக் கொள்ள வேண்டும். 1857ஆம் ஆண்டு நடந்தது போன்ற ஒரு யுத்தம் தொடங்கப்பட வேண்டும் என்பதுதான் நீலகண்ட பிரம்மச்சாரியின் திட்டம். இதைத்தான் பிரச்சாரம் செய்தார். இப்படி உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுத்தவர்களில் ஒருவர்தான் வாஞ்சி. மணியாட்சியில் வெடித்ததை போல 100 இடங்களில் ஒரே நேரத்தில் துப்பாக்கி வெடிக்க வேண்டும் என்று நினைத்தார் நீலகண்டர். ஆனால் அதற்கு முன்னதாக நீலகண்டருக்கும் வாஞ்சிக்கும் கருத்து மோதல் வந்துவிட்டது. புதுச்சேரி வந்த வாஞ்சியால் நீலகண்டரை சந்திக்க முடியவில்லை. வாவேச ஐயரை சந்திக்கிறார். ஒன்றுபட்ட புரட்சி நடத்துவது காரிய சாத்தியமில்லை. அது எப்போது நடப்பது? அதற்கு முன்னதாகவே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சி மனதை வாவேச ஐயர் மாற்றுகிறார். 5ஆம் ஜார்ஜ் மன்னன் பதவியேற்பதற்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். எதிர்ப்பின் அடையாளமாக ஆஷை கொல்ல வேண்டும் என்று பிளவுனிஸ் பிஸ்டலை கொடுத்து புதுச்சேரியில் துப்பாக்கி சுடும் பயிற்சியும் கொடுத்தவர் வாவேச ஐயர். புதுவையில் இருந்து கால்நடையாக வில்லியனூர் பாகூர் வழியாக வந்து ஆற்றை கடந்து திருப்பாப்புலியூர் ரயில் நிலையத்தில் வாஞ்சியை நெல்லைக்கு வண்டியேற்றி விட்டார்கள் நாகசாமியும் கண்ணுப்பிள்ளையும். இந்த ஒரு கொலை மூலமாக தென் தமிழகத்தின் மொத்த தேசபக்தி இளைஞர்களும் வாரி சுருட்டப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். விசாரணை என்ற பெயரால் குடும்பம் குடும்பமாக பாதிக்கப்பட்டார்கள். அதுவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே இருந்த அடக்குமுறை அடுத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவியது. பாரத மாதா சங்கம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டது. அதனால் தான் இறந்து பிறந்த குழந்தை என்றார் பாரதியார். ஒன்றுபட்ட மக்கள் புரட்சியின் மூலமாக காலனிய நாச சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்று நீலகண்டரும், தனிப்பட்ட அதிகார தலைகளை காலி செய்வதன் மூலமாக அச்சுறுத்தல் செய்ய வேண்டும் என்று வாவேச ஐயரும் யோசித்தார்கள். இந்த முரண்பட்ட சித்தாந்த விவாதங்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதிகாரம் செய்பவன்